20வது கணக்குமா tan இன்வர்ஸ் எக்ஸை பொறுத்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2x பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரின் வகைக்கெழுவை காண்க. இப்போ என்னென்னா இது மாதிரி கொடுக்கும்போது எதை வந்து நம்ம யூன்னு எடுக்க போகிறோம், எதை வின்னு எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நல்லா இது பண்ணிக்கணும் சாமி. எதை பொறுத்துன்னு சொல்கிறாங்களோ அதான் வி, இதான் வி. அப்போ இது யார், யூ. இந்த யூலே பார்க்கும்போது இங்கே இன்வர்ஸ்னு எப்போ இருக்கோ இங்கே சைன் இன்வர்ஸ் இருக்குன்னா அங்கே சைன்னு வரணும். அப்போ அங்கே சைன்னு வருது அப்படின்னா இது எந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குதுன்னு பார்க்கணும். நீங்கள் தேர்ட் லெசனில் படிச்சிருப்பீங்க 2 tan θ பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டானா சொல்லுவோம், சைன் 2 தீட்டான்னு சொல்லுவோம். அப்போ சைனும் சைன் இன்வர்ஸ்னு ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ உங்கள் சைன் இன்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எதனா ஒன்று வரணும், அது சைனாக வரணும். அந்த சைனுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டால் அது சைன் ஃபார்முலாவாக வரணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் சாமி. ஓகே, இப்போ லேட் x equal to tan theta. This implies theta equal to theta அங்கே வச்சுக்கலாம். tan பெருக்கலாக இருக்குதுன்னு பக்கம் வச்சுன்னா வகுத்தில் மாறும், அதெல்லாம் சொல்லுவோம் tan inverse of xன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே, இப்போ இங்கே tan inverse x என்ன சொன்னோம், vன்னு சொல்லிட்டோமா. இப்போ இதை வகைப்படுத்தினா dv பை எதை பொறுத்து, எக்ஸை பொறுத்து dv by dx equal to tan inverse வகைப்படுத்தினா அது 1 by 1 plus x ஸ்கொயர், ஃபார்முலா அதுதான். இப்போ இங்கே பார்க்குறோம் இது என்ன மாறும். ஸோ u equal to sin inverse of 2 into xக்கு பதிலாக tan theta by 1 plus tan square theta, that is equal to sin inverse of 2 tan theta by 1 plus tan square theta. ஃபார்முலானது sin 2 theta. இந்த சைனும் இது வந்து ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிறது 2 தீட்டான்னு இருக்கும். u equal to, ஸோ u equal to 2 into தீட்டாவுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், tan inverse of x. ஓகே, இப்போ இதை யூவை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். du by dx equal to ஃபார்முலா என்ன சாமி நமக்கு 2 into tan inverse ஃபார்முலா என்னது நமக்கு 1 by 1 plus x ஸ்கொயர். எனக்கு என்ன தேவை, எதை பொறுத்து, tan இன்வர்ஸை பொறுத்து. அப்போ விஐ பொறுத்து யூவை வகைப்படுத்தினா என்ன சொல்லுவோம் நம்ம, du by dv equal to நமக்கு தெரிஞ்சது du by dx இன்ட்டு இதை கேன்சல் ஆனால் தான் பை வி dv வரணும். ஸோ dx பை இது இருக்கக்கூடாது, அதனால் அதை பெருக்கல் போடுறோம், பை dv equal to du by dx என்னது 2 by 1 plus x ஸ்கொயர். ஸோ 2 by 1 plus x ஸ்கொயர் இன்ட்டு dv by dx தான் நமக்கு தெரியும் 1 by 1 plus x ஸ்கொயர். அதை தலைகீழ போட்டோன்னது 1 plus x ஸ்கொயர் பை 1, ரைட்மா. 1 போடனாலும் அதுதான் அர்த்தம். நடுவில் பெருக்கல், குறுக்க கேன்சல். ஒரு பின்னையன் நடுவில் பெருக்கல் வந்துச்சுன்னா குறுக்க கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு 2 1ஆல் வகுத்தா என்ன சாமி வரும், 2 தான் வரும். ஓகே.